நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபார்மசிலையோ இல்லை எனி அதர் ஷாப்லையோ போயிட்டு ஏதாவது மெடிசன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மெடிசன் வந்து ஒரிஜினலா இல்லை ஃபேக்கா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் அதை வந்து யூஸ் பண்ணணும். இப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நமக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த மெடிசன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் கிட்ட வந்து மெடிசனை ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த மெடிசனுக்கு பேக் சைடு வந்து ஒரு கியூஆர் கோடை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏதாவது மெடிக்கல்ஸ்லையோ இல்லை ஃபார்மசியில் போய் வாங்கும்போது நம்ம வந்துட்டு அவங்க வாங்கினதுக்கு அப்புறமா அதோட பேக் சைடு வந்து கியூஆர் கோட் கொடுத்துருவாங்க. அந்த கியூஆர் கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்க, எப்போ எக்ஸ்பைரி டேட், யார் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ஒரிஜினல். இல்லை அந்த மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அதில் வந்துட்டு நோ ரெக்கார்டு ஃபவுண்ட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ஃபேக் அப்படின்னு அர்த்தம். ஏன் வந்து இதை செக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து தேவையில்லாத நிறைய கலப்படமான டேப்லெட்ஸு, இன்ஜெக்ஷன்ஸு இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பிரைவேட் கம்பெனி அவங்களாம் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நம்ம மக்களுக்கு வந்து நிறைய டிசீசஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் இனிமேல் நீங்கள் மெடிசன்ஸ் வாங்கும்போது இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்குங்க. இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.